வெல்கம் டு நெல்லை சாமி குக்கிங். வாழைப்பூவில் அதிகமாக விட்டமின்கள் இருக்குது. அது தவிர பொட்டாசியம், கால்சியம் சத்துக்கள் இருக்குது. வாழைப்பூ அல்சரை குணப்படுத்தும். வாழைப்பூ சூப்பு செய்யறதுக்கு வாழைப்பூவை பொடிசாக வெட்டி வச்சுக்கிறேன். கொஞ்சமாக பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி ரெண்டையுமே பொடிசாக வெட்டி வச்சுக்கிறேன். ஜீரகம், மிளகு ரெண்டையும் ஒன்று ரெண்டாக நச்சு வச்சுக்கிறேன். மஞ்சள் பொடி, கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சுருவோம். இந்த வாழைக்கு ஒரு வாளி தண்ணி ஊற்றிருக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து தண்ணியை கொதிக்க விட்டுருவோம். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ கழுவி வெட்டி வச்ச வாழைப்பூவை சேர்த்துருவோம். நல்லா வெந்து தண்ணி வற்றி வரட்டும், அது வரைக்கும் வேகட்டும். இன்னும் தண்ணி வற்றி வரணும். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் வாழைப்பூ. தண்ணி வத்திடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வடிகட்டிடலாம். கொஞ்சமா ஆயில் ஊத்திரும். இஞ்சி கூட சேர்த்துரும். கருவேப்பிலை, இப்போ ஒன்று ரெண்டா தட்டி வச்ச மிளகு, ஜீரகத்தை சேர்த்துரும். கொஞ்சமா மஞ்சள் பொடி, வடிகட்டி வச்சு வாழைப்பூ தண்ணி ஊத்திரும். உப்பு சேர்த்துடலாம். இப்போ வேக வச்ச வாழைப்பூவை கொஞ்சமா சும்மா சேர்த்துக்கலாம். சேர்க்காட்டி கூட பரவாயில்ல. நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சாதான் அந்த மிளகு, ஜீரகத்தோட சாறு ஃபுல்லா இந்த சூப்பில் இறங்கும். அவ்வளோதான், வாழைப்பூ சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மல்லியில தூவிட்டு இறக்கிடலாம். வாழைப்பூ சூப்பை குடிச்சு பார்த்துடலாம். நல்லா இருக்கு வாழைப்பூ சூப்பு.